இப்போ சீசன் 3யோட எபிசோட் 5. போன எபிசோட் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து தான் காட்டுறாங்க. அவன் பாம்பு வச்சுட்டு வந்து ஒழிஞ்சிக்கிறான். பாம்பு வெடிச்சு செதறுது. இங்கே கவர்னரு இது வேலைக்கு ஆகலன்ட்டு நைரோபி மருந்து போட்டுனே இருக்கா. வளருமோவா என்ன இலவுடா இதுன்ட்டு அழுவாத குறையா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வெடிச்சு அந்த வால்ட்டோட கதவு திறந்தோன்னே பகட்டோ 2 பெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கேம்ப்ல இருக்க போலீஸ்காரங்களாம் டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க போங்கன்னு சொன்னோன்னா போலீஸ்காரங்க முன்னாடி வராங்க. மேலே டோக்கியோவும் மோனிகாவும் எல்லாருமே மாஸ்கை போட்டு கண்ணை வச்சுக்கிட்டு ரெடி ஆகுங்கன்னொன்னே எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. கீழே பார்த்தா ஹெல்சிங்கி மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான். கவர்னரோட பாடி கார்ட்லாம் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க முதல்ல ஸ்மோக் கிரனேட்டை தூக்கி உள்ள போடுறாங்க. இன்னும் டைம் ஆகல, நான் சொல்லும் போது போங்கன்ற மாதிரி டோக்கியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹெலிகாப்டர்ல வேற போலீஸ்காரங்க இறங்க போறாங்க. இப்போ வெளியே போங்கன்ட்டு மோனிகா சொன்ன உடனே எல்லாருமே மாஸ்க் போட்டு வெளியே வராங்க. எல்லா ஹாஸ்டேஜஸும் கண் வச்சுட்டு நிக்கிறத பார்த்தோன்னே போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம பின் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் சார், எல்லாருமே உள்ள போங்கடான்ற மாதிரி டமாயா சொல்றாரு. அப்போ டென்வர் 2 பாக்ஸை தூக்கிட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட வரான். இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டே வெளியே ஓடிப்போங்க, நீ சொன்னா நான் கேட்டுருணுமான்ற மாதிரி காண்டியா கத்துவான். உடனே டென்வர் கதவை ஓபன் பண்ணிடுவான். நான் சொல்றது புரியலையா, ஒழுங்கா வெளியே போங்கடான்ற மாதிரி கத்துவான். யாருமே இங்க இந்த நகரக்கூடாது, கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள வரப்போகுது. என்ன அப்பாவை போட்டு தள்ளின மாதிரி எங்களையும் போட போறியா என்ன, முடிஞ்சா பண்றான்ற மாதிரி காண்டியா திமிரா பேசுவான். டென்வருக்கு செம்ம கடுப்பாயிரும். மூஞ்சிலேயே ஒரு குத்து. என்னடா பண்றன்ற மாதிரி ஹெல்சிங்கி கத்துவான். அவன் பார்த்தா கீழே இருந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அப்படியே பெர்லின் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயத்தையும் காட்டுறாங்க. இவன் பார்த்தா வெள்ளை கலர் துணி எடுத்துக்கிட்டு நான் வெளியே வரேன், வெள்ளை துணி தெரியுதுல, சமாதானம்னு கத்திக்கிட்டு வரான். அவன் வெளியே வரதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்களாம் ரெடியா இருக்காங்க. தமாயோ சார் நீங்க ஆர்டர் கொடுங்க, சுட்டு பொசிக்கிறோன்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க. அவர் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பெர்லின் ப்ரொஃபசர் கிட்ட அரசாங்கம் எதை வேணா அலோ பண்ணும், திருட அலோ பண்ணும், ஆர்மியை நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அலோ பண்ணும். ஆனா தன்னுடைய ரகசியங்கள், அந்த ரகசியங்களை வெளியே போறதுக்கு எந்த அரசாங்கமும் அனுமதிக்காது. அது மட்டும் வெளியே போனா என்ன ஆகுன்ற மாதிரி பெர்லின் சொல்றான். தமாயோ அந்த ரெட் பாக்ஸை பார்த்தோன்னே என்னடா இதுன்ற மாதிரி மிரள்றாரு. டென்வர் அந்த பாக்ஸை தூக்கி எதிரில் அடிக்கிறான். டமாயோ உடனே வந்துருங்க, பின்வாங்குங்க, வெள்ளக்கொடி காமிச்சிருக்காங்க, வந்து தொலைங்கடான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். எப்படிரா அவனுங்க அந்த பாக்ஸ் எடுத்தானுங்க, உள்ள நீச்சல் அடிச்சு எடுத்தாங்களா, எல்லாமே போச்சுரோன்ற மாதிரி பதட்டமா கத்திக்கிட்டு இருக்கான். டென்வர் இருக்கும் போதே போலீஸ்காரங்க பின்வாங்குறாங்க. டென்வர் உள்ள போய்கிட்டு இருக்கா. மக்களும் கொண்டாடுறாங்க. ப்ரொஃபசர் வேன்ல இருந்து குதிச்சுக்கிட்டு வெளியே ஓடுறாரு. பீச்சை நோக்கி போயிட்டு இருக்காரு. ரக்கேலாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே டைம்ல ரியாவும் ஸ்பெயின்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். இந்த பக்கம் பார்த்தா கேம்புக்கு வெளியே மக்களோட கத்துற சத்தம் தான் கேக்குது. தமாயோ பிபி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு பயந்து போயிட்டான் அவன். அடுத்து இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்ட விஷயத்த காட்டுறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது பெரியவங்க பார்க்குற சீரீஸ்ன்ட்டு. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், சின்ன பசங்க யாரும் இருந்தால் பார்க்காதீங்க. அதாவது பசங்களும் க்ளோஸாக இருக்கிறது, பொண்ணும் க்ளோஸாக இருக்கிறத பற்றி பேசுவான். இதை கேட்டவுடனே நீ பேசி தொலை, எங்களுக்கு இது செட் ஆகாது போல இருக்குன்னு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அடுத்து நைட்டே பார்த்தா பலர்மோ ரூமில் ஹெல்சிங்கி இருக்கான். அடுத்து என்ன குட் நைட் தானேன்ற மாதிரி கேட்பான். நீ சொன்னா நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹெல்சிங்கி சொல்வான். அமைதியாக நிற்பான். அப்போனா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பான். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும், நம்ம நாளைக்கு ஒரு மிஷினுக்கு போகிறோம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்குள்ளே செட் ஆகாது. ஹெல்சிங்கி ஒரு மாதிரி கஷ்டமாக போய் படுக்க போகிறான். நைரோபிக்கு இந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுப்பா. என்ன வந்துட்ட? இல்லை நாளைக்கு பெரிய நாளில் அதுக்காக தான் வந்துட்டேன். அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டான்ல, ஆம்பளைங்கனாலே அப்படி தானே, ஆனால் நீ அப்படி கிடையாதுரா, நீ ரொம்ப நல்லவன். உன் கூட 2 வருஷம் நான் குப்பை கொட்டியிருக்கேன். அவன் பேச்சுக்கு போவாத, அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டான்லன்ற மாதிரி ரொம்ப கோவமாக கத்துவா. சரி படு அப்படின்ற மாதிரி படுத்துப்பான். அப்போ நைரோபி நீ அவனை லவ் பண்ணுறலன்ற மாதிரி கேட்பா. இதை கேட்டவொன்னே அவன் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான். உன்னை கடவுள் தாண்டா காப்பாற்றணுன்ற மாதிரி அவளும் படுத்துடுறா. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தா கவர்னரை காட்டுறாங்க. இவர் இப்போதான் எந்திரிக்கிறாரு. நான் கவர்னர் எந்திரிச்சிட்டிங்களான்ற மாதிரி நைரோபி வரா. எவ்வளோ நேரமாக நான் மயக்கத்தில் இருக்கேன், என்ன 4 மணி நேரமாக தான் இருக்கீங்க, நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அற்புதமான விஷயங்களை பாருங்களேன்னு தங்க கட்டியை உருக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த புகையை கூட வெளியே போக விடாம வால்ட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி கிட்ட தான் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால வெளியே போகாது. இவங்க கிட்ட கேஸும் இருக்கு. அது மூலமா தங்கத்தை உருக்கி தண்ணியில ஊத்தி சின்ன பால்ஸ் தூக்கெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி கவர்னர் சூப்பரா, நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்டா அவளும் தெரியுன்ற மாதிரி தலையாட்டுறா. கவர்னர் மயக்கத்துல இருந்த இந்த 4 மணி நேரத்துல பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நியூஸ்ல ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரெட் பாக்ஸ்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு, ஏன் ராணுவம் திரும்ப வந்துச்சுன்ற மாதிரி நியூஸ்ல கேள்வியா கேட்டுன்னு இருப்பாங்க. ஆர்மியோட ஜெனரல் வந்திருக்காரு, மினிஸ்டர் வந்திருக்காங்க, அப்புறம் ஒரு உயரதிகாரி வந்திருக்காங்க. வந்த உடனே எல்லாருமே பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கிரௌட முதல்ல கலைங்களேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை என்னால் பண்ண முடியாது, இவங்களை விரட்ட போய் இன்னும் பல லட்சம் மக்கள் வந்து நிற்பாங்க, அதான் உங்களுக்கு வேணுமா? அப்போ அங்கே இருக்கிற ஒரு லேடி, இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். ஒரு நாட்டோட கவர்மெண்ட் ரொம்ப பயப்படுது, அந்த நாட்டோட கவர்மெண்ட் சீக்ரெட்ஸும் அதுக்குள்ளே இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. அந்த நாடு மட்டும் இல்லை,
ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம்ட்டு எல்லா நாடுமே இதில் அடி வாங்கும். அப்படியே பேங்க்குள்ளே காமிச்சா அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு சேட்டலைட்டை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. இப்போ இவங்க எப்போ நினைச்சாலும் அந்த பேப்பர்ஸை லீக் பண்ணலாம். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தானே கேட்டீங்க. ஒரு சாம்பிள் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. யூரோப் கவர்மெண்ட்டு இமிகிரண்ட்ஸை கூப்பிட்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதும் 74 கப்பல் மூழ்கி போனதுக்கு காரணமும் கவர்மெண்ட் பண்ண ஒரு சின்ன விஷயம் தான். இது மட்டும் வெளியே வந்ததுன்னா எல்லா நாட்டு மினிஸ்டர், அரசியல்வாதிங்க, நீ நானும் எல்லாருமே தூக்கில் ஏறுவோம். யாருமே தூக்கில் ஏற விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் இதோட சீரியஸ்னஸே புரியுது. என்ன பண்றதுன்னே புரியலையேன்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விசில் சத்தம். நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அலிஷா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் தான் இன்சார்ஜ் எடுத்துக்க போறேன், எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். 3 விஷயம் எனக்கு தேவை. முதல்ல அவங்க உள்ள கொண்டு போன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு தெரியணும். அவங்க கேஸ் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுது, அது எவ்வளவு நேரத்துல தீரும்னு எனக்கு தெரியணும். ரெண்டாவது, கிரவுண்ட் அனலைஸ் பண்ற டீமை உள்ள கொண்டு வாங்கப்பா. அவங்க எந்த வழியை தப்பிக்க போறாங்க, சுரங்கம் தோன்றாங்களா, உள்ள ஏற்கனவே சுரங்கம் இருக்கான்னு எனக்கு தெரியணும். அடுத்து 3வதுன்ட்டு ஒரு போலீஸ்காரோட பேர் சொன்னோன்னா அவர் வந்துருவாரு. டேய், லாலிபப்பு, சாக்லேட்டு, அவர் ஒரு சில விஷயம் எனக்கு இருக்கிற கடுப்புல அதை சாப்பிடலன்னா வேலையை செய்ய முடியாது. அந்த ப்ரொஃபஸர் கிட்ட பேசும்போது சமத்த பொண்ணா பேசணும்ல, போய் இதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே ஓகே மேடம்னு ஓடிடுறான். என்ன கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனா, எல்லாம் ஓகேப்பா, கரெக்டாக வந்திருக்கேன், நீயே இன்சார்ஜ் எடுத்துக்கன்ட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து நியூஸ்ல ரியோ ஸ்பெயினுக்கு வந்த விஷயத்த காட்டுறாங்க. அதை கூட வீடியோ எடுத்திருக்காங்க யாரோ. ரியோ ஃபிளைட்ல இருந்து இறங்கும்போது கீழே விழுந்துடுறான். அந்த அளவுக்கு டயர்டா இருக்கான் அவன். அடுத்து பலர்மாவோட கண்கட்டை அவுக்குறாங்க. அவனுக்கு ஒரு கண்ணு பிளரா தெரியுது, இன்னொரு கண்ணு ரொம்ப பிளரா தெரியுது. அப்போனா ரொம்ப தெரியாத கண்ணுக்கு மட்டும் பேட்ச் போட்டு 2 ஹெல்சிங்க்கு பேட்ச் போட்டு விடுவான். அந்த டைம்ல ப்ரொஃபஸர் கால் பண்ணுவாரு. பக்கத்துல டோக்கியோ இருக்காளா, நானும் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி வந்து பேசுவா. ரியோ ஸ்பெயின் வந்தாச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்திருந்தேன்னா உங்களை கட்டி பிடிச்சிருப்பேன், அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரணும்னு எதிர்பார்க்கறேன், கண்டிப்பா அது நடக்கும்ன்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்றாரு. போன வெஸ்ட் டென்வரை கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்படுறா. எல்லாருமே இப்போ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து ஏஞ்சல் ஒரு சில ரிப்போர்ட்டை கொண்டு வரான். நம்ம கிட்ட அவங்க ஃபோன் பேசும்போது ஒரு சில ரேடியஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அந்த சிட்டில வரதை தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சிக்னல் வருது. சரி, எந்த இடம் வருதுன்னு பீச்சுக்கு பக்கத்துல சர்க்கிள் பண்ணுவான். இங்க பாரு ஏஞ்சல், இந்த விஷயத்துல என்னால யாரையுமே நம்ப முடியாது, நீ போ, உனக்கு என்ன ஃபோர்ஸ் தேவையோ நான் தரேன், அவங்கள கண்டுபிடின்ற மாதிரி சொன்னோடனே சரின்ட்டு ஏஞ்சல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி, போயிட்டு அமாயோக்கு கால் பண்ணுன்ட்டு ரக்கேல் சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் எந்திரிச்சு போய் வேற நம்பரை வச்சு கால் பண்றாரு. அவர் அமாயோக்கு கால் பண்ணி அந்த போனை பேக்ல வச்சு இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா பேசுறது அலிஷியா. சொல்லுங்க ப்ரொஃபஸர்னு. அலிஷியா, நீங்க பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்வாரு. உங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன்னு கேட்க போறீங்களா, கேளுங்களேன்ற மாதிரி கேட்பா. ஒருவேளை நீங்க எந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பீங்களோன்னு கெஸ் பண்ணுவாரு. ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ப்ரொஃபஸர், எனக்கு இது சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்க க்ளோஸா இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. ரக்கேல் அப்போவே நீ காலை கட் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்வாரு. ரக்கேல், நீ அங்கேதானே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பேசணுன்னே ரக்கேல ப்ரொஃபஸர் பார்த்து எதுவும் பேசாதன்ற மாதிரி சொல்வாரு. ரக்கேல் ஆனா ப்ரொஃபஸரோட காலை கட் பண்ணிட்டு இவங்க டைவர்ட் பண்ணிப்பாங்க. சொல்லு அலிஷா, என்ன ப்ரொஃபஸர் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு, நீ காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டியே, நல்லா இருக்கிற எங்களுக்குள்ள ஒரு குண்டை தூக்கி போட்டு எங்களை பிரித்து பார்க்கலான்னு நீ முடிவு பண்ணிட்டேன். என்ன குண்டா? இன்னும் நான் குண்டு போட ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் இப்போ தீவிரவாதிகள் ஆயிட்டீங்க. அதனால சிஎன்ஐ ஈரோப்பை பயன்படுத்தி உன்னோட ஃபேமிலியை நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். நீ எந்த கண்ட்ரியில் ஒழிச்சு வச்சிருப்ப? கண்டிப்பாக போலீஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் ஒழிச்சு வச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அமுச்சு வச்சிருப்பியோன்ற மாதிரி சொன்னோன்னா ரக்கேல் ஒரு மாதிரி ஆடி போயிடுறாங்க. அங்கே இருக்கிறதுலேயே மோசமான விஷயம் என்ன தெரியுமான்னு சொல்லும் போதே ப்ரொஃபஸர் கட் பண்ண போறாரு. அவங்க கையை பிடிச்சிட்டு, நீயே சொல்ல கேட்கலாம், ஜெயிலு தான்ப்பா, அங்கே இருக்கிற ஜெயில் ரொம்ப மோசமாக இருக்கும் தெரியுமா, பாத்ரூம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த வயசுல உங்க அம்மாக்கு இந்த அவஸ்தெல்லாம் தேவையா? அடுத்து உன் பொண்ணு ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஆனா உனக்கு தேவையான ப்ரொஃபஸர் உனக்கு கிடைச்சிட்டார்ல, நீ ஜாலியா இரு. அப்படியே ஆடி போய் நிற்பாங்க. ப்ரொஃபஸர் என்கிட்ட விட்டுரு, உன்னை நான் விட்டுறேன்ட்டு இவங்க காலை கட் பண்றாங்க. பா, என்ன போலீஸுக்கு இவங்க மிரட்டி விட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க கிட்ட சொன்னன்ற மாதிரி கேட்பாரு. இது ஒரு சீட்டு கேம் மாதிரி தான், மொதல் கேமை நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன், இது ஒரு ஜாக்பாட், அவங்க இந்நேரம் ஆடி போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவா. அடுத்து ரக்கேல் பேரஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருப்பா. ப்ரொஃபஸரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலை நீ கரெக்டாக பேசவே இல்லை, நீ பேச வேண்டிய காலு, நீ தான் எங்களோட வீக்னஸ்ன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இதை கேட்டோன்னா ரக்கேல அதிர்ச்சியாகி ஒரு மாதிரி அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பேங்க்குள்ளே காட்டுறாங்க. காண்டியா நைரோபியை பார்த்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறான். இதை கேட்டோன்னா நைரோபி ரொம்ப கடுப்பாயிடுறா. அந்த இடத்துக்கு பலர்மா வந்துருவான். என்ன தைரியம் இருந்தால் என் டீமால் அப்படி பேசியிருப்ப, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ எல்லாம் எங்களுக்கு அடி பண்ணிய மாட்டேன்ட்டு, ரொம்ப திமிரா பேசியிருந்தேன்னா அவ்வளோதான்ற மாதிரி காண்டியாவை பார்த்து மிரட்டிட்டு இருப்பாரு.
நீ என்ன திட்டுற அளவுக்கு தகுதியான ஆளே கிடையாதுடா. நீயே இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது. வேற நாட்டிலேருந்து இங்கே வந்தவன் தானேன்ட்டு ரொம்ப கேவலமாக மறுபடியும் பேசியிருப்பான். அப்படியா? அப்போ இருறான்ட்டு குச்சியை வச்சு பயங்கரமாக அடி அடின்னு அடிப்பாங்க. அடிக்கிறத பார்த்தோன்னே ஹாஸ்டேஜஸ்லேருந்து எல்லாருமே பயந்துருவாங்க. நைரோபியும் கத்துவா. அவனை பிடிச்சிட்டு வாழ்ந்தவொடனே டென்வர் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவான். அப்போ கூட காண்டியா என்னை இப்போவே அடிச்சு கொன்னுடுறா, இல்லைனா எதுக்கு என்ன உயிரோட விட்டேன்னு வருத்தப்படுவேன். வா என்னை கொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னான்ட்டு அவ்வளோ மிரட்டுவாங்க. பலர்மாவோ சும்மா இல்லை, கத்திக்கிட்டே போவான். அவனை தனியாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க. நைரோபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவா, எதுக்கு இப்படி பண்ண, மக்கள் எல்லாருமே நம்மளை தீவிரவாதிங்க ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரொஃபஸர் ஒரு முட்டா பையில போய் இன்சார்ஜாக போட்டு வச்சிருக்காருன்ட்டு டென்வரும் கத்த ஆரம்பிச்சிருவான். இங்கே பார், நான் போடுறது தான் ரூல்ஸு, நான் தான் இங்கே லீட்ரு, என்ன தேவையோ நான் அதை பண்ணுவேன்ற மாதிரி கத்துவான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா மண்டேலே ஒன்று போட்டு நானே இன்சார்ஜ் எடுத்துப்பேன்ற மாதிரி நைரோபி சொல்லுவா. ஓ அவ்வளோ திமிரா உனக்கு? ஹெல்சிங்கி இவளோட கையும் காலையும் கட்டி கொண்டு போய் கீழே அடைச்சி விடுன்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே ஹெல்சிங்கியும் பக்கத்தில் வருவான். ஹெல்சி பக்கத்தில் வராதுன்ற மாதிரி சொல்லுவா. ஹெல்சியா? என்னப்பா இங்கே நடக்குதுன்ற மாதிரி இப்போ சிரிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பான். ஹெல்சி என்ன ரொம்ப செல்லமாக கூப்பிடுற? இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படுறியா என்ன? அதெல்லாம் நடக்கவே நடக்காது தெரியும்லன்ற மாரி சொன்னோடனே அங்கேருந்து நைரோபி கிளம்ப ஆரம்பிச்சிருவா. உண்மையை எப்பவுமே ஏற்றுக்கணுமா? நீ இவனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இவனை லவ் பண்ணுற, அவன் என்ன லவ் பண்ணுறான். இதுதான் இங்கே காமனே. உனக்கு தைரியமே இல்லை, கடைசி வரைக்கும் நீ கனவு கண்டுகிட்டே வாழ வேண்டியதுதான்ற மாதிரி பேசிடுவான். இதை கேட்டவுடனே நைரோபிக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது தெரியுமா எனக்கு? தைரியத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்குள்ள ஒரு பயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குடா, எனக்கு அது நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லுவா. இப்போ என்ன சொன்ன? எனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னல ஹெல்சிங்கி, நான் உன்னை விரும்புகிறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். பாத்தியா, சொல்லிட்டேன், இவ்வளோதான். இப்போ எனக்குள்ள தைரியம் இருக்கு, என்னுடைய கவலை எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நீ யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்ன பத்தியா? 10 வருஷமா நீ பெர்லினை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. அவங்கிட்ட ஒரு தடவை கூட உன்னோட லவ் நீ சொல்லவே இல்லைல்ல. கடைசியாக பாரு, அவன் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் நீ பயந்துக்கிட்டே உனக்குள்ளேயே அதை வச்சுட்டு சாக போற அப்படின்ற மாதிரி தைரியமாக இங்கேருந்து பேசிட்டு கிளம்பி போயிடுறா. டென்வருக்கு தான் ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே குழப்பத்தோட உட்காரும் போதே இந்த எபிசோட் 5 முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.